சாந்தி. அவ்யக்த சமிகை 23 ஏப்ரல் 2026. பாபா என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, जैसे ब्रह्मा बाप के बोल फरिश्तों के बोल कम बोल और मधुर बोलते, ऐसे यथार्थ बोल बोलो. எப்படி பிரம்மா பாபாவினுடைய பேச்சு ஃபரிஷ்தாவை போன்று குறைவானதாகவும் இனிமையானதாகவும் இருந்ததோ அது போன்று உங்களுடைய பேச்சும் இருக்கட்டும். कारोबार के लिए बोलना पड़ता है, लेकिन वो भी लंबा नहीं करो. சரி, ஏதோ காரிய விவகாரம் இருக்க பேசணும், நான் ஒரு வேலையில் இருக்கிற யாரோட பேசணும், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற யாரோட பேசணும். பாபா சொல்கிறார், கரெக்டு, ஓகே. ஆனால் அதை நீட்டி முழக்கி 5 நிமிஷம் சொல்ல வேண்டிய விஷயத்த 1/4 மணி நேரம் பேசாதீங்க. ஏன்னா ஆத்மாவுடைய சக்தி அதிகமாக செலவாகிறது பேச்சில் தான். ஸோ எவ்வளோ பேச்சை சுருக்க முடியுமோ குறைக்க முடியுமோ அவ்வளோ ஆத்மாவினுடைய சக்தி சேமிப்பாகுது இல்லையா? அதனால தான் நமக்கு என்றைக்கு நம்ம சைலன்ஸ் இருக்கிறோமோ அன்றைக்கி நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்போம், ரொம்ப நல்ல நல்ல சங்கல்பங்கள் வரும், ரொம்ப நல்லா பிளான் பண்ணுவோம், நிறைய வேலை செய்வோம். ஏன்னா சக்தி வேஸ்ட் ஆகிறதில்ல. வாயின் மௌனம் மனதின் மௌனத்திற்கு ஆதாரம். ஸோ நிறைய வேலை செய்யலாம். அதனால் பாபா சொல்கிறாரு, பேச்சை குறைங்க. ஹர சங்கல போல் और கர்மமே ஃபாலோ ஃபாதர் கரோ. ஆக ஒவ்வொரு எண்ணத்துலேயும் ஒவ்வொரு பேச்சிலையும் செயல்லையும் இந்த பிரம்மா பாபா எப்படி இருந்தாரோ நானும் அப்படி இருக்கிறேன். இது நீங்கள் புத்தியில் வச்சுக்கோங்க. ஹர் போல் மே மதுர்தா நம்ரதா கி மகானதாகோ. அந்த பேச்சில் இது வெளிப்படணுமா, இவங்க எவ்வளோ பணிவாக இருக்காங்க, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காங்க, அது வரணும், மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகணுமா. इसके लिए स्वयं को निमित्त समझकर हर कार्य करो, तब महानता के साथ नम्रता आएगी और सफलता मूर्त बनेंगे. எனவே அதற்காக தன்னை நிமித்தமானவர் என்று புரிந்து கொண்டு, நான் பாபாவினுடைய காரியத்திற்கு சேவைக்கு நான் ஒரு கருவிதான், செய்பவர் செய்விப்பவர் அவர்தான். எனவே தன்னை நிமித்தமானவர் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தீர்கள் என்றால் அதுதான் உங்களுடைய மகான் தன்மை. ஏன்னா அங்கே பணிவு இருக்கு, தானாகவே உங்களுக்கு அங்கே வெற்றி கிடைக்கும். சொன்னார் இல்லையா அன்னைக்கு, யார் ஈஸி நேச்சராக இருக்கிறாங்களோ, யார் மிலன்சார் எல்லாரோடையும் ஒத்து போகிறாங்களோ அவங்களுக்கு வெற்றியே வெற்றி. அதனால தான் மீண்டும் சொல்கிறாரு, குறைவாக பேசுங்க, பணிவாக இருங்க, எல்லாருடைய மனசையும் ஜெயிச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தினமும் நமக்கு இது போல் எவ்வளவு, அது ஒரு சின்ன கருத்து, ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு புரட்சி, ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு அந்த ஒரு சின்ன பாயிண்ட்டு தான் உதவியாக இருக்குது. அதனால் அன்னன்னைக்கு அவ்யக்த சமிகையில் பாபா என்ன சொல்லி கொடுக்குறாரு, அதில் அந்த ஒரு வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்றைக்கி என்ன சொன்னார், பணிவாயிருங்க, பேச்சை குறைங்க, 2 விஷயம். இதுதான் மகான் தன்மை, இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாள் முழுவதும் இல்லையா, நான் அகங்காரம் இல்லாமல் இருக்கிறேன், ஸ்வீட்டாக இருக்கிறேன், எல்லாரோடையும் ஒத்து போகிறேன், ஆமாம் சொல்கிறேன், சரி சொல்கிறேன், சாரி சொல்கிறேன், தேங்க்யூ சொல்கிறேன், ஓகே சொல்கிறேன். இன்றைக்கெலாம் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன், இன்றைக்கி எவ்வளோ பேருடைய ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன், அந்த 2 வார்த்தை ஞாபகம் இருந்ததுனால. அதனால் சின்ன விஷயம், ஆனால் அது மிகப்பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வரும். கவனம் வைக்கலாம், லாபத்தை எடுத்துக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.